கடந்த 1ஆம் தேதி அன்று நமக்கு நேற்றைய தினத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த செய்தியிலிருந்து ஒரு பின்னணியை பேசும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு என்னை நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் மிகவும் கவனமாய் நாம் அந்த செய்தியை கேட்க போகிறோம். நாம் வேதத்தை திறந்து ஆண்டவர் நேற்றைய தினத்திலே நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு நபரை அவர்கள் பெருமையாய் பேசுவதற்கு, எல்லாருக்கும் முன்பாகவும் அவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு அவர்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே நல்லவர்களாக, ஒரு பெரியவர்களாக அவர்கள் திகழ்ந்தால்தான் இந்த உலகம் அவர்களுடைய பேரை பெருமையாய் பேசும். விளையாட்டு போட்டியிலே இருக்கிற சிலரை இந்த உலகம் மிகவும் பெரியவர்களாய் பேசி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த விளையாட்டு போட்டியிலே யார் வெற்றி சிறந்தார்களோ அவர்களை பெருமையாய் பேசுகிறது. அதே போல அது மட்டுமல்ல, இன்னும் மீடியால இப்படிப்பட்ட சினிமா மற்ற நிறைய காரியங்களிலே இந்த உலகத்திலே இருக்கிற நபர்கள் அவர்கள் பெருமையாய் பேசுகிற, இல்லையென்றால் யாருடைய பேரை அவர்கள் அதிகமாய் அவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அதற்குரிய அந்த ஃபீல்டில் அவங்க வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் யாரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதத்திலே அறிவில்லாதவர்கள், வேதத்திலே அவ்வளவு அழகற்றவர்கள், இன்னும் பேதைகளாய் இருக்கிறவர்கள், மனிதர்கள் மதிக்க கூட அளவிற்கு அவர்கள் இல்லாத அநேகம் பேருடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். சோ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன் யார் என்றால், நம்முடைய தகுதியை வைத்தோ, நம்முடைய பின்னணியை வைத்தோ, நம்முடைய அழகை வைத்தோ, நம்முடைய டேலண்ட்களை வைத்தோ நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் பேர் அநேக இடங்களிலே கெட்டு போய் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு நினைக்கலாம், என்னுடைய பேர் கெட்டு போவதற்கு நானே காரணமா இருந்து விட்டேனே, அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா என் பேர் இன்னைக்கு கெட்டு போயிருக்காது. ஆனா அந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன், இந்த காரியத்துல நான் தவறிட்டேன். அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் வருந்தி கொண்டே இருக்கலாம், நானே என் பேரை கெடுத்துட்டேன், அந்த ஜனங்களிடத்துல வைத்த பழக்க வழக்கத்துல நான் கெடுத்துட்டேன், இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தையினால என் பேரை கெடுத்து
கெடுத்துட்டேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த ஆராதனையிலே இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாற மாட்டார். மீண்டும் இழந்து போன உங்கள் பேரை திரும்பவும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை இழந்து போன பேரை இனி நம்ம அதை வெற்றியடைய பண்ண முடியாது. என் பேர் இழந்து போனதுதான், என் பேர் கெட்டு போனதுதான். என்னைக்குனாலும் அவர்கள் அப்படித்தான் என்னை பேச போகிறார்கள், அப்படிதான் என்ன சொல்ல போறாங்க. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவாரே ஆனால் நிச்சயமா நான் நம்புறேன், அது யாரா இருந்தாலும் அவர்கள் திரும்பவும் உங்கள் பேரை பெருமையாய் பேசுகிற அளவிற்கு கொண்டு நிறுத்துகிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது ஒன்றுமில்லாதவர்களை பெருமைப்படுத்துகிறார். இரண்டாவது வேதத்தில் வாசிக்கும் போது அவர் ஒருவரே பெருமைக்குரியவர். இந்த உலகத்திலே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற மனிதர்களுக்கு பெரிய பெருமைகள் எதுவும் இல்லை. அவர்களுடைய பெருமை ஒரு நிமிஷத்திலே நிர்மூலமாகும், ஒரு மாதத்திலே நிர்மூலமாகும். ஒரு பலவீனம் அவர்களுக்கு வந்தாலே அந்த பேர் அவர்களை விட்டு கடந்து போகும். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் மிகவும் பெருமைக்குரியவர். அவருடைய பெருமைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற யாரும் ஈடாகவே முடியாது. அவருடைய பிறப்பு நமக்கு மிகப்பெரிய பெருமை, அவருடைய மரணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். என்ன பெருமையா பேசுற நபர் யார் தெரியுமா? என் பேரை மேடையில் சொல்ற நபர் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் என் பேரை பெருமையா சொல்ல போறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆளு என் பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு முன்பாகவே வந்து நின்று அவர்கள் சொல்லும் போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, உடனே நீங்க சொல்லிருங்க, இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ளே இருக்கிறவரை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் ஒருவர் தான் பெருமைக்குரியவர். அவர் உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்தும் போது நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் அந்த சொல்ல முடியாத, இல்லையென்றால் உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களை விட பெரிய தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே இந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக யார் உங்களை குறைவாய் பேசினார்களோ அவர்கள் உங்களை பெருமையாய் பேச வைக்கிறவர் கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பேசினார். யார் உங்களை குறைவாய் பேசினார்களோ, ஒருவேளை இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பல பேர் குறைவாய் பேசி இருக்கலாம், உங்களுடைய பேரை மிகவும் குறைவாய் அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெகு சீக்கிரத்திலே யார் அவர்களுடைய வாயிலிருந்து உங்க பேரை ரொம்ப குறைவாய் மட்டமாய் இல்லையென்றால் கீழ்த்தரமாய் உங்களுடைய பேரை உச்சரிச்சாங்களோ அவங்க வாயே உங்களை பெருமையாய் பேசுகிற நாள் வரும் என்று ஆண்டவர் பேசினார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நம்மோடு சொன்னார். எல்லா சொந்தங்களுக்கு முன்பாகவும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கடந்த நாட்களிலே பேசினார். நம்முடைய சொந்தங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய பெயர் ஒருவேளை உச்சரிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்கள் நிறைய பேர் நம்மை மறந்திருக்கலாம், ஒருவேளை அவர்கள் நிறைய பேர் நம்முடைய பேரை கெட்டு போக பண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இன்றைக்கு உங்களுடைய பேரை உங்களுடைய சொந்தக்காரர்கள் கேட்கிறதற்கு விரும்பல, நிறைய பேருக்கு இஷ்டமே இல்லை. அவங்க பேரை உச்சரிக்காதீங்க, அவ பேரை சொல்லாதீங்க, அவன் பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு உங்களை பெற்றெடுத்த தகப்பனார்
தாயார், இன்னும் நண்பர்கள், சொந்தங்கள், உங்களுடைய இரத்த சம்பந்தமானவர்கள், கூட பிறந்தவர்கள் நிறைய பேரு உங்க பேரை கேட்டாலே ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்களுடைய பேரை சொன்ன உடனே அவன் எனக்கு தம்பி இல்ல, அவங்க எனக்கு அண்ணன் இல்ல, அவங்க எனக்கு மக இல்ல, அவங்க எனக்கு அம்மா அப்பா இல்ல அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவார்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், வெகு சீக்கிரத்தில், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்துல இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய பேரை ஆண்டவர் எங்க பெருமைப்படுத்த போறார் தெரியுமா? உங்க சொந்தங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் பெருமைப்படுத்த போறார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாய் உன்னுடைய பேரை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். அந்த சொந்தங்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். உங்களுடைய பேரை உச்சரிக்கிறதிலே அவர்கள் பெருமைப்பட போகிறார்கள். இன்று ஒருவேளை அவர்கள் பேரை சொல்லுவது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய சிறுமையை பார்க்கிறார். வெகு சீக்கிரத்தில் உங்க பேரை சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அநேகம் பேர் நன்மையை பெறுகிற நாளை ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் கடந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். உங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கிற அவர்கள் போடுகிற அந்த தந்திரத்தை ஆண்டவர் நிர்மூலமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். வேலை செய்கிற இடங்களிலே, சுற்றி இருக்கிற இடத்திலே, இன்னும் சொந்தங்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே எப்படியாவது உங்களுடைய பேரை கெடுக்க வேண்டும் என்று அநேகர் முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க. அதற்காக பணங்களை அவர்கள் செலவழிக்கலாம், அதற்காக நிறைய மனிதர்களிடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, உங்க பேரை கெடுக்கிறதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியை ஆண்டவர் ஒன்னும் இல்லாம போக பண்ணுவாரு. அவங்க உங்க பேரை கெடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க உங்க பேரை அப்படியே கெடுக்கிறதற்காக வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனா நான் நம்புறேன், அவர்கள் யாரிடத்துல உங்களை பற்றி தவறாய் சொல்லுகிறார்களோ அவர்கள் உங்களை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க பேரை கெடுக்கவே முடியாது, யாராலும் கடுக்க முடியாது. சோ இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் கடந்த நாட்களிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் தேவன் பெருமைப்படுத்தின சில மனிதர்களை குறித்து இன்னைக்கு ஒரு 3 மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து அந்த 3 மனிதர்களுடைய பெயர்களையும் ஆண்டவர் ஏன் பெருமைப்படுத்தினார், எப்படி ஆண்டவர் அவர்களுடைய பெயரை பெருமைப்படுத்தினார் என்று அவர்களுடைய 3 கேரக்டரை குறித்து உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதை நம்ம தொடர்ந்து அந்த 3 நபர்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு நபரை குறித்து வேதத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அப்படி என்றால் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினதற்காக ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஒரு புதிய ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்திலே, நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, அந்த ஈசாயினுடைய வீட்டிலே அவனுக்கு இருக்கிற ஆண் மக்களிலே ஒருவனை நான் இஸ்ரவேலுக்கு
ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன். அதனால ஆண்டவர் தைல குப்பியை எடுத்து கொண்டு போக சொல்றார். இப்போ இந்த தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகிறார். அது ஒரு சாதாரணமான ஃபங்க்ஷன் அல்ல. தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அவ்வளவு ஈஸியா சாமுவேல் தீர்க்கதரிசியை யாரும் பாத்திர முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாகிய சவுலை நீ நாம் வர்றது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா அது 7 நாளானாலும் 10 நாளானாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அந்த நாட்டினுடைய ராஜா கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அவ்வளவு ஒரு மிக கிராண்டான மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இந்த ஈசாயினுடைய வீட்டிலே நடக்கிறது. அப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க வர்றாரு. அப்போ அவனுடைய மூத்த மகன் நிற்கிறான். அவன் ரொம்ப வாட்ட சாட்டமாய் ரொம்ப ஒரு பெரிய மனிதனாய் அந்த ராஜாவுக்கு ஏற்ற சரீர ஒப்புமையோடு அப்படி நிக்கிறத பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இஸ்ரவேலிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்றது நான் இவனை அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம். நான் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ண விரும்பல. அடுத்த ஆள் நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் இவனையும் அபிஷேகம் பண்ண விரும்பவில்லை. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயா பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய பிள்ளைங்க வேற யாராவது இருக்காங்களா? அப்போ அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு சொல்லாமல் விடப்பட்ட ஒருவன் தான் தாவீது. அவனை குறித்து நான் நம்புறேன் அவங்க அப்பா எந்த ஒரு கோணத்தோட அந்த காரியத்தை செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் தேவைப்பட மாட்டான். அவன் ஒரு சின்ன பையன். அவன் போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறதா இல்ல, அவன் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றதா இருந்தா நம்ம பிள்ளைகளோட ஏதாவது அவர் சொல்லுவாரு. என்னமோ ஒரு காரியத்தை யோசித்து இப்பொழுது அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில தாவீது என்கிற ஒருத்தனுடைய பெயர் யாருமே உச்சரிக்கப்படலை. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மகன் இந்த இடத்துல வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் சாப்பிட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, உடனே தாவீது வரவழைக்கப்பட்டான். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் சகோதரர்களுக்கு முன்பாகவும் வேதம் சொல்லுகிறது அவனுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஆண்டவர் பெருமைப்படுத்தின பேரை பெருமைப்படுத்தின ஒரு மனிதன் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பெரிய ஆள் அல்ல, உருவத்திலே பெரிய உருவம் உடையவன் அல்ல. இல்லையென்றால் தன்னுடைய தகப்பனும் தாயும் இவன் இந்த காரியத்திற்கு ஏற்ற நபர் என்று சொன்ன நபர் அல்ல. வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி உதறி தள்ளி இவனெல்லாம் கண்டிப்பா செலக்ட் பண்ண முடியாது என்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் அந்த தாவீதனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். இந்த தாவீதை ஆண்டவர் அவனுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவன் மறைஞ்சிருக்க மாட்டான். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய பேரை பெருமைப்படுத்துவார். தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சரீர வளர்ச்சியை பார்த்தார்கள். எல்லாருக்கும் நல்ல உடம்பு, எல்லாருக்கும் நல்ல ஞானம், எல்லாரும் உயரம் உள்ளவர்கள், சகல காரியத்திலையும் இருந்தாலும் இவங்க எல்லாரை விட தாவீது எதிலே சிறந்தவன் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அவன் ஆண்டவரோடே நடந்தான். ஆண்டவரோட நடந்த அந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு நாள் மறைஞ்சிருக்கிற அவனை, யாருமே கண்டுகொள்ளாத அவனை, இனி அவன் வெளியே வர வேண்டியது இல்லைன்னு நினைச்ச அவனை வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் தெரிகிறது போல ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில என்னோடு ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் யாருடைய பேரை பெருமைப்படுத்துவார் தெரியுமா? யாரை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் தெரியுமா? யாரை அநேக ஆயிரங்களுக்கு முன்பாக அவருடைய பெயர் நிறைய பேருடைய நாவுகள் உச்சரிக்கிற அளவிற்கு ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார் என்று சொன்னால் பலசாலிகளே அல்ல, பேக்ரவுண்ட் உள்ளவர்களே அல்ல,
படித்தவர்களை அல்ல. நான் நம்புறேன், யார் ஆண்டவரோட நடக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாய் ஒரு நாள் அவருடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரதர், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சிஸ்டர், நீங்க ஒன்னும் பெரிய விதத்துல நீங்க ஒண்ணுமே இது பண்ண வேண்டாம். நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நீங்க ஆண்டவரோட நடக்க ஆரம்பிங்க. நீங்க ஆண்டவரோட நடக்கிறத மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். நீங்க ஆண்டவரோட நடக்கிறது அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. தாவீது ஆண்டவரை ஆராதிக்கிறது யாருக்குமே தெரியாது. அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்களையும் தாவீதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி சொல்லியிருப்பார்? நான் நம்புறேன், தாவீது அவர் திட்டி இருப்பாரு. பாரா, அவங்க அண்ணனை பாரா, எவ்வளவு அழகா உடம்பு மெயின்டைன் பண்றான் பாரா, அவன் யுத்தத்துக்கு போயிட்டான்டா, அவன் எவ்வளவு ஹைட்டா இருக்கான்டா. உங்க அண்ணனை மாதிரி உனக்கு நல்ல உடம்பு வேணும் தெரியுமா? உங்க அண்ணனை மாதிரி நீ நல்ல வாட்ட சாட்டமா இருக்கணும், நீ அதுக்காக அப்படி பண்ணு இப்படி பண்ணு, என்னென்னமோ சொல்லி இருப்பாரு. ஆனா தாவீது ஆண்டவரோட நெருக்கமா இருந்தது யாருக்குமே தெரியல. ஆனா ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோட நடக்கிறது யாருக்குமே தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க இவ்வளவு ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க இவ்வளவு வேதம் வாசிக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, நீங்க இவ்வளவு பாடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க இன்றைக்கு ஆண்டவரோட நடக்கிறதுனால நான் நம்புறேன், ஒரு நாள் திடீரென்று ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக உங்க பெயர் உச்சரிக்கப்படும். திடீரென்று பெரிய பெரிய மேடைகளிலே உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும். உங்களுடைய வம்சத்திலே இருக்கிற நிறைய சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் பெயர் உச்சரிக்கப்படும். அப்ப நினைப்பாங்க, இதுவரைக்கும் எங்க இருந்தா, இதுவரைக்கும் இந்த மகா எங்க இருந்தானே தெரியலையே, திடீர்னு இவருடைய பேர் ரொம்ப அடிபடுது, திடீர்னு இவங்களுடைய பேரை எல்லா இடத்துலையும் கேட்கிறோம், திடீர்னு ஒரு பெரிய மகிமை இவங்க தலை மேல வைக்கப்பட்டிருக்குது, திடீரென்று பெரிய பெரிய திறந்த வாசல்கள் இவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நான் தேவனோட தனிமையா இருந்தேன், நான் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தேன், நான் தேவனோடு நடந்தேன். அதான் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா, மறைவிடத்துல பார்க்கிற பிதா ஒரு நாள் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுதில்லை. அன்றைக்கு சகல பேரும் ஆச்சரியப்படுவார்கள். இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஆராதனையில ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவ பிள்ளையே, உங்க பேரு பெருமைக்காக நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் இருக்கட்டும். மனுஷனை தேடி போகாதீங்க. அதான் 1ஆம் தேதியும் சொல்லுறேன், மனுஷனை தேடி போகாதீங்க. என் பேரை எங்கேயாவது பெருமைப்படுத்துவாங்களா? என் பேரை எங்கேயாவது ஒருத்தரை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் என் பேர் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க யாரையுமே சார்ந்து வாழ வேண்டாம். உங்களுடைய டேலண்ட அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய காரியத்தை எல்லாம், உங்க சர்டிபிகேட் எல்லாம் அவங்க பார்த்தா என்ன பெருமையா பேசுவாங்க. என்னுடைய கண்டுபிடிப்புகள், என்னுடைய ஞானத்தை எல்லாம் அவங்க பார்த்தா அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதே இல்லை. ஒரு தேவனோட நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனோட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன் பேர் பெருமைப்படுவதற்காக எந்த மனுஷனிடத்திலையும் போய் நிற்க வேண்டாம். தன்னுடைய திறமைகளை அவர்களிடத்தில் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய திறமைசாலி, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு நீங்க யாரு முன்னாடியும் நீங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனோட நடந்தா ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துகிற கர்த்தர், அதான் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஏற்ற காலம் ஒன்று வரும், ஏற்ற நாட்கள் என்று ஒன்று வரும். அன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் மிகப்பெரிய திறமைசாலிகளாய், மிகப்பெரிய காரியங்களை செய்கிற நபர்களா அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், நான் தேவனோடு நடந்தேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, உங்களோட நடக்கிறதற்கு நான் ஆசைப்படுறேன், உங்களோட இருக்கிறதற்கு நான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த தாவீதுனுடைய மகன்
அப்சலோமை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இவனுடைய பெயர் பெருமையாக்கப்பட வேண்டும் என்று அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். என்ன முயற்சி எடுத்தானாமா? அவன் மிகவும் அழகுள்ளவன். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்திலே நியாயத்திற்காக வருகிறவங்களை வழியில் அப்படியே நிக்க வச்சு அவங்களுடைய தோள் மேல கைய போட்டு அவங்களிடத்துல அன்பாய் பேசி, நீ அங்க போனா உன்னுடைய பிரச்சனை வெகு சீக்கிரத்துல தீராதுப்பா, அந்த பிரச்சனையை எவனுமே தீர்க்க முடியாது, நான் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை எப்படியாவது பிரசித்திப்படுத்தணும்னு சொல்லி பல காரியங்களை அவன் செய்யறான். அவன் ஆண்டவரோட நடக்கல, அவன் ஜெபம் பண்றதுக்கு தனியா உட்காரல, தேவனோட பேசிட்டெல்லாம் உட்காரல, தன்னுடைய சாதுரியத்தினால், தன்னுடைய பேச்சினால், தன்னுடைய அழகினால் அநேகர் மத்தியில பேரை சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அதே போல வேதம் சொல்லுது, கொஞ்சம் பேருடைய பேரை அவன் சம்பாதித்தான். உண்மைதான், வேதம் சொல்லுது, கொஞ்சம் பேர் அவன் பக்கமாய் திரும்பினார்கள். ஆனா அந்த பேரு கடைசி வரைக்கும் நின்றுச்சான்னா இல்லவே இல்லை. இடையில வந்த பெயர், அவனாய் சம்பாதித்த பெயர், அது தன்னாவே போயிருச்சு. அந்த பெயர் நிலைநாட்ட முடியல. ஆனா ஆண்டவர் தாவீதிற்கு கொடுத்த பெயர், அவன் அன்றைக்கு அவனுக்கு எந்த பேர் இருந்துச்சோ இன்று வரையிலையும் தாவீது மரித்தும் பேசுகிறார். இன்னைக்கும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களா தேடுகிற பெயர், நீங்களா இந்த இடத்துல பேர் வேணும்னு சொல்லி ஓடுறது, அது டெம்பரவரி. அது சில நாட்கள்ல கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும், அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அதற்கு மாறாக உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவனோட நடக்கிறதற்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு நினைக்கிற ஒரு தேவனிடத்துல நான் சேர போறேன். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும், தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவருடைய பெயரை பிரசித்திப்படுத்தினது வேற எதுவுமே இல்லை. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரோட நடந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரோட பேசி கொண்டிருந்த அந்த மனுஷன், வேதம் சொல்லுது, அவனுடைய தாயார் அவனை ஆலயத்தில் கொண்டு விட்டு வருஷந்தோறும் பார்க்க வந்தார்களாம். ஏலிக்கு பணிவிடை செய்கிறவனாய்த்தான் இந்த சாமுவேல் இருக்கிறான். ஏலிக்கு பணிவிடை செய்கிறவன். ஒரு தேவனுடைய ஆலயத்துல ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்டா, ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறதற்காய் போன ஒருவன். அவருடைய தாயார் அவனை கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி கேட்டதுனால, என் குழந்தை பிறந்து பால்குடி மறந்த உடனே நான் ஆலயத்துல கொண்டு விடுவேன்னு அவங்க பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையை நிறைவேற்றிட்டாங்க. அதான் கோயில் பிள்ளை, கோயில்ல கொண்டு விடப்பட்ட பிள்ளை, வளர்றதற்காக கொண்டு விடப்பட்ட பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை அந்த கோயில்ல அவனுக்கு படிப்பு எதுவும் இல்லை. அந்த கோயில்ல வேதம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா தான் முதல் பெயர் சாபா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் விளங்குறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவனோடு நடந்தான். இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல நின்று சொல்றேன், தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாய் மறைந்திருக்கவே மாட்டான். நான் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள தாழ்மையோடு கூட இந்த பலிபீடத்துல சொல்லுவேன், இந்த என்னுடைய பெயர் என்னை நிறைய பேருக்கு தெரிகிறதற்கு வாய்ப்பே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருடைய பெயர் இன்றும் 1000 பேருக்கு கூட தெரியாது, 500 பேருக்கு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துல, என் வம்சத்துல என்னுடைய பெயர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு என் பேர் தெரியுதுன்னா, நான் பெருமைக்காக சொல்லல, என்னுடைய படிப்பு அல்லங்க, என்னுடைய பின்னணி அல்லங்க, என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அழகு, என்னுடைய திறமை எதுவுமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், எங்க வம்சத்துல எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரை விட அதிகமாய் ஆண்டவரோட நடந்த என்ற பெருமை எனக்கு இருக்குங்க. எங்க வீட்டிலே சிலர் படுத்து கிடக்கும் போது நான் முழித்து கொண்டிருப்பேன்.
அவர்கள் வேதத்தை படிக்காத போது நான் வேதத்தை படித்தேன். அவர்களுக்கு விசுவாசம் இல்லாத போது நான் என்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டேன். அவங்க மணல் மேல முழங்கால நிக்கல, அவங்க தலைகீழ நிக்கல, அவங்க தன்னுடைய கையை கொண்டு போய் செவத்துல இடிச்சு தேவனே எங்க இருக்கிறீர் அப்படின்னு கேட்டு அவங்க ஆராதிக்கல. நிறைய பேர் அவங்க ரொம்ப சின்சியரா ஆண்டவரை தேடல. ஆனா நான் நம்புறேன், அந்த விஷயத்துல ஆண்டவரோட நடக்கிறதற்கு பல முயற்சிகளை எடுத்தேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், ஏக்கம், தேவனுக்கு எப்படியாவது வாழணும், தேவனோடு எப்படியாவது நடக்கணும். வேற எந்த ஆசையும் வரல, வேற எந்த விருப்பமும் வரல, எது மேலேயும் இன்ட்ரெஸ்டும் வரல. நண்பர்கள் அதிகமாக எதுவுமே இல்லை. உறவினர்களுடைய ஆசாபாசம், சொந்தங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் 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 நீங்க தான்ப்பான்னு ஆண்டவரோட நடந்து இன்னைக்கு நான் நம்புறேன், ஆண்டவரோட நடந்ததுனால இன்றைக்கு என்னுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறத என்னுடைய கண்களால பார்க்கிறேன். பிரதர், வேற எதுவுமே வேணாம். பிரதர், சிஸ்டர், வேற எதுவுமே வேணாம். வாலிப தம்பி, தங்கச்சி, வேற எதை குறிச்சுமே நீ யோசிக்க வேண்டாம். உன்னை விட பெரிய பெரிய டேலண்ட் உள்ளவங்களை பார்த்து நீ உன்னை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பின்னணி இருக்கு, எனக்கு இல்லைன்னு நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் சரீரம் எனக்கு சரியா இல்லை, நான் அழகு இல்லைன்னு நீ உங்களை ஒதுக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்னு மட்டும் செஞ்சா போதும். உனக்கு அழகே இல்லாவிட்டாலும், உனக்கு திறமையே இல்லாவிட்டாலும் நீ ஆண்டவரோடு கூட நடப்பாய். ஆனால் நீ ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாய். ஆண்டவரோட நடக்கிற நீ நிச்சயம் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கேட்டு பாருங்க, வேதத்திலையும் இன்னும் நம்முடைய தேசத்திலையும் லட்சங்களுக்கு முன்பாக, ஆயிரங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிற பரிசுத்தவான்களை கேட்டு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். அவங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவாங்க, சார் உங்களை குறித்து இவ்வளவு பெருமையா பேசுறதுக்கு என்ன சார் காரணம்? யார் சார் காரணம்? நீங்க என்ன பண்ணீங்க சார்? நீங்க ரொம்ப டேலண்ட் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாயை திறந்து அவங்க ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்லப்பா, ஆண்டவர் தான்ப்பா, நான் ஆண்டவரோட நடந்தேன், நான் ஆண்டவரோட இருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய இடையில கையை மட்டும் மேல உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க ஃபேக்டரியை நம்பர் 1 கர்த்தர் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வேலையை ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வம்சத்துல உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல உங்களுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கையை மட்டும் மேல உயர்த்தி, ஆண்டவரே ஒரே ஒரு பாக்கியத்தை மட்டும் தாங்க, உங்களோட நடக்கக்கூடிய பாக்கியத்தை மட்டும் தாங்கப்பா. தேவனோட நடக்கிற மனுஷனுக்கு வாசல் தன்னை போல திறக்கும். தேவனோட உறவாடுகிற மனுஷனுக்கு தடை கற்கள் எடுக்கப்பட்டு போகும். தேவனோட நடக்கிற மனுஷனுக்கு டேலண்ட் தன்னை போல வரும். தேவனோட நடக்கிற மனுஷனுக்கு அவரே அனைத்தையும் சொல்லி தருவார், அவரே அனைத்தையும் சொல்லி கொடுப்பார், அவர் பழக்குவிப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் தாங்குவார், அவர் நடத்துவார், அவரே அழகு, திறமை அனைத்தையும் அவரே கட்டளையிடுவார். சொல்லுங்க கையை உயர்த்தி, உங்களோட நான் நடக்கணும், உங்களோட கூட நடக்கணும், உங்களோட கூட நான் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. சொல்லுவோம், வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றே. பூமியிலே மன்னானா நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே மன்னானா நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேன். கரங்களை உயர்த்தி ஓ
தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் பெருமைப்படுத்தின ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. ஆண்டவர் ஏன் இவனை பெருமைப்படுத்தினார்? இவனுடைய பேரை, இவன் பேர் பெருமை அடைகிறதற்கு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு வேதத்துல கேட்டு பார்க்கும்போது வேதம் சொல்லுது, தேவனோடு நடந்தான். நம்பர் 1, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் வெளியே வராம இருக்கவே மாட்டான். ஒருவேளை குடும்பமா நீங்க ஆராதிச்சிட்டு இருப்பீங்கன்னா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன் நிச்சயம் அவன் வெளியே வருவான். அவனுடைய பெயர் பிரஸ்தாபம் ஆகும். அவனை உயர்த்துவார் ஆண்டவர், அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவனுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் 4 பேருக்கு முன்பாக கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணுவார். அவன் மறைஞ்சிருக்க மாட்டான், அவன் மறைந்திருக்க மாட்டான். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக தேவன் வேதத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய பேரை பெருமைப்படுத்தின இரண்டாவது ஒரு நபரை கூட குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி, வாசிக்கலாம் இன்னொரு விஷயம் கூட, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் வேதத்திலே ஒரு மனுஷனுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். கொஞ்ச ஜனங்களுக்கு அல்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். 40 ஆண்டுகள் அவன் ஜனங்களுக்கு தெரிகிறது போல் இருந்தாலும் அடுத்த 40 ஆண்டுகள் யாருக்குமே தெரியாதவனாய் மாற்றப்பட்டான். புதிதாய் வந்த ஜெனரேஷன், அடுத்ததாக பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த மோசையை குறித்து தெரியாது, இப்படி ஒருவன் இங்கே இருந்ததை குறித்து தெரியாது. ஆனா ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த மோசையினுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தினார். அவன் சொல்லுகிறான், இந்த பெருமை எனக்கு வேண்டாம். அவன் அநேக விசை ஆண்டவரிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், இந்த அப்பியாசம் எனக்கு இல்ல ஆண்டவரே, இந்த ஆசை எனக்கு இல்ல ஆண்டவரே, நான் எல்லாத்திலையும் நொடிஞ்சு போயிட்டேன், இனி நான் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, எனக்கு இந்த பெருமை வேண்டாம், என்னை விட்டுருங்க. எத்தனையோ வார்த்தை சொன்ன போதிலும் அந்த தன்னுடைய பெயர் பெருமையாக்கப்படுவதை விரும்பாதிருந்த போதிலும் கூட ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசையை குறித்து அநேக காரியத்தை, அநேக நல்ல கேரக்டர்ஸை நம்ம அந்த மோசையினிடத்துல படித்து கொள்ள வேண்டியது இருந்தாலும், என் மனசை நேற்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது என் மனசை தொட்ட ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனுடைய பேரை
பெருமைப்படுத்துவதற்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராமா. அப்படின்னா யாரெல்லாம் ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறார்களோ, அதன்படி நடக்க விரும்புகிறார்களோ, நான் நம்புறேன் அவர்களுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மோசையை சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கிறது. அவன் எகிப்திலே வாழ்ந்தது உங்களுக்கு தெரியும். பார்வோனுடைய வீட்டிலே அவன் தலைவனை போல் இருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா என்ன பாவம் வேண்டும் என்றாலும் செய்யலாம். அந்த பாவத்தை தண்ணீரை போல் குடிக்கலாம். அவனை கேட்கிறதற்கு யாரும் இல்லை. அவனுக்கு முன்பாக இருந்த நிறைய பேர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு முன்பாக முன்மாதிரிகள் யாரும் இல்லை. அவனுக்கு முன்பாக அதை சொல்லிக் கொடுக்கிறதற்கு யாரும் இல்லை. எல்லாருமே அவர்களால் எவ்வளவு பாவத்தை அனுபவிக்க முடியுமோ, எவ்வளவு ஒழுக்க கேடுகளாய் வாழ முடியுமோ அவ்வளவு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மோசேக்கு ஒழுங்கீனமா வாழ்றது பிடிக்கல. எதுதான் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒழுங்கா வாழ்றது தான் பிடிச்சிருச்சு. பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் பிடிச்சிருச்சு. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டதுனால வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். நல்லா கவனிங்க, நம்முடைய உலகத்துல கூட நம்ம பார்க்கும்போது ரட்சிக்கப்படாதவர்கள் உலகத்திலே சில துறைகளிலே இருக்கிறவங்கள நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. நிறைய இடங்கள்ல அவங்களுடைய மதிப்பு குறையாமல், குறை சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பு குறையாம இருக்குது. ஒழுக்கம், அதான் எல்லா ஃபீல்ட்லையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவர்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ஒழுக்கம் மற்றவர்கள் சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் கடந்த நாட்களில் பேப்பர்ல கூட நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஒரு மனிதன் பல கோடிகளை சம்பாதித்து பணக்காரருடைய லிஸ்ட்ல, அதான் டாப் 25 25 பணக்காரர்களிலே ஒரு நபராய் இருந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டம் வந்து அவர் கடன்காரராக மாற்றப்பட்டார் என்கிற செய்தியை நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த மனுஷனை குறித்து நீங்க வாசிக்கும் போது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய ஒழுங்கீனமான வாழ்க்கை, அவருடைய தவறான வாழ்க்கை, அவருடைய பாவ பழக்கத்தினால தன்னுடைய தொழில ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்பட்டு அவர் கடன்காரரா மாறினார்னு அந்த செய்தித்தாள நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்து, உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனே ஒழுக்கம் அற்ற வாழ்க்கையை வாழும்போது அவங்க பேரை நிலைநாட்ட முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒழுங்கீனமான வாழ்க்கைய பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலான்னு நினைக்கிறாங்க, பொருளை குறித்து சமாளிச்சலான்னு நினைக்கிறாங்க, என்னன்னா அதிகாரத்தை வச்சு சமாளிச்சலான்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, எப்பொழுதுமே ஒழுங்கீனமான தவறான வாழ்க்கையை வாழ்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுகிறது நிச்சயம். அவர்களுடைய பெயர் கெட்டு போகிறது நிச்சயம். அதான் உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய ஒழுங்கீனமான வாழ்க்கை அவர்களுடைய பேரை கெட்டு போக பண்ணும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வாலிப தம்பிகளுக்கு சொல்றேன், தங்கச்சிகளை சொல்றேன், நான் நம்புறேன் உன்னுடைய வாழ்க்கையில எந்த டேலண்டுமே உங்களுக்கு இல்லைன்னாலும் நீங்க பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உன்னை நீ சுற்றி பார்க்கிற எல்லாருமே அசுத்தமான வாழ்க்கை வாழலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தின அந்த நபர் கூட இன்னைக்கு ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய வேதத்திலிருந்து சொல்லி கொடுத்த நபர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாய் ஒரு காலத்திலே இருந்தவர்கள் நிறைய பேரை பார்த்து 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 அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இது பாஸ்டருடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, இந்த நபருடைய பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேரை குற்றப்படுத்தி நான் இருந்தா என்ன அப்படின்னு நீங்க ஒழுங்கீனமான வாழ்க்கைய தயவு செய்து தெரிந்தெடுக்காம
நீங்க எவ்வளவு பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீங்க ஒரே ஒரு நபர் உண்மையான வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால், உண்மையான வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால், நான் நம்புறேன் நீங்க கண்டிப்பா மறைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க. பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு நபரை உலகம் ஒருவேளை வெளியே கொண்டு வராம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமா அநேக பேருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். சோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எதற்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே ஒரு ஒழுங்கான ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைய நான் வாழ்றதற்கு எனக்கு பலன் தாரும். உங்களுக்கு ஒரு தாளந்துமே இல்லைன்னா கூட நீங்க உண்மையான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி சகலவற்றையும் கற்றுக் கொடுத்து, மோசேயினுடைய கையில ஒரு கோலை கொடுத்தது போல உங்க கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கு கையில ஒரு டேலண்டா ஆண்டவர் கொடுத்து உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியா நிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். வேதத்துல யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனிடத்துல என்ன டேலண்ட் இருந்தோ இல்லையோ, ஆனா ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழணும்னு டிசைட் பண்ணிட்டான். என்னதான் ஆண்டவர் கண்டுக்கலையே, எனக்கு தான் பாடு மேல பாடு வந்துட்டே இருக்குதே, எனக்கு தான் எங்க அம்மா அப்பா என்ன பார்க்கலையே, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லையே, நான் அந்நிய நாட்டில் தானே இருக்கிறேன், அதுவும் என் கூட பாவம் செய்ய வருகிற நபர் எவ்வளோ பெரிய ஆளு, அது எவ்வளோ பெரிய கெத்து, அவங்களே என் அழகுல மயங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கையை அவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. அவன் எதை ஆண்டவருக்காக விட்டான் அப்படின்னா, இல்லை எனக்கும் என் குடும்பத்துக்கும் அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் ஒரு ஒழுங்கா வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஒழுங்கா வாழணும்னு நினைச்சு அதன் நிமித்தமாய் பரிசுத்தமாய் வாழணும்னு நினைச்சு அதன் நிமித்தமாய் சிறைச்சாலை வந்தா கூட அதை குறித்து கூட அவன் கவலைப்படவே இல்லை. அதுல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரான்னு கேட்டா நான் நம்புறேன் அன்னைக்கு அந்த வஸ்திரத்தை உதறிட்டு ஓடின அன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய பேர்ல எழுதியிருப்பாரு, டேய் இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல உன்னை அதிகாரியா மாற்றுவேன்டா, உன்னை அதிகாரியா மாற்றுவேன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ வஸ்திரத்தை உதறி தள்ளி விட்டு வரும்போது, நீ பாவத்தை உதறி தள்ளி விட்டு வரும்போது, உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அக்கிரமம் பண்ணும்போது நீங்க அதை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு வரும்போது, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்ன்ற எழுத்த அப்ப எழுதிடுவாரு. என் பிள்ளை பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறான், என் பிள்ளை ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறைய வாழணும்னு நினைக்கிறான், அவனுடைய பேரை எழுதுப்பா. இன்றைக்கு தேசத்துல நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் நிறைய இடங்களில் ஒழுங்கீனமான வாழ்க்கை, கணவனார் ஒழுங்கீனம், மனைவி ஒழுங்கீனமான வாழ்க்கை, பிள்ளைகள் ஒழுங்கீனமான வாழ்க்கை. பிரதர் உங்க பேரை கெடுத்துக்காதீங்க, பிரதர் சிஸ்டர் உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. ஆண்டவர் ஒரு காலத்திலும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார், ஒரு காலத்திலும் துணை நிற்க மாட்டார். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்கிற தீமைகள் வெளியே வருமானால் உங்களுடைய பெயர் கெட்டு போய்விடும், உங்க பெயர் கெட்டு போயிடும். உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா எல்லாருமே ஒழுங்கினமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் ஒழுங்கா நியாயமாய் உண்மையா வாழுவேன்னு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ், ஆண்டவர் நம்பர் 2. இரண்டாவது, கர்த்தர் யாருடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் என்றால், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்த ஒருத்தரை ஆண்டவர் ஜனங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்திலே மூன்றாவதாக ஆண்டவர்
வெளியிலே கொண்டு வந்த, இல்லைஎன்றால் பேரை பெருமைப்படுத்தின ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். கவனிங்கள், இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்தார், ஆண்டவர் அவனை வேறு பிரித்தார். அவனோடு கூட நிறைய அப்போஸ்தலர்களை கர்த்தர் ஊழியத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும், அங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். பெருமையா ஆண்டவர் வச்சார். நான் நம்புறேன், இந்த 3ஆவதாக இந்த ஊழியன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவதற்கு நான் நம்புறேன் அநேக குணங்கள் அவனுக்குள்ளே இருந்தாலும், அவனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, இடைவிடாமல் பிரயாசப்படுகிறவனை ஆண்டவர் ஒரு நாளும் மறைவிடத்திலே வைக்க மாட்டார். நன்றாய் கவனிங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாமல் பிரயாசப்படுகிறவன், இடைவிடாமல் பிரயாசப்படுகிறவன். அவனுடைய கை கால்களை கட்டி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, அங்கே அவன் பாடி ஆண்டவரை ஆராதித்தான். இன்னொரு விசை சிறைச்சாலையில கொண்டு வைக்கும் போது அங்கே அவன் நிருபங்களை அவன் எழுதினான். இப்படி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறானோ அந்த இடத்துல சூழ்நிலை அவனுக்கு சரியா இருக்காது, அந்த இடத்துல மனிதர்கள் அவர்களுக்கு சரியா இருக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளோ பெரிய சூழ்நிலையிலே அவ்வளோ பெரிய மனிதர்கள் மத்தியிலையும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் மிக அழகாய் ஒன்றை சொல்லுகிறது, தன்னுடைய பிரயாசத்தை மட்டும் நிறுத்தவே இல்லை. அதான் சொல்லும்போது, கொரிந்தியர்ல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டவன், நான் அதிகம் பிரயாசப்பட்டவன். இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாருடைய பேரை பெருமைப்படுத்துவார்னா, சோம்பேறினுடைய பேரை அல்ல, சோம்பேறியுடைய பேரை அல்ல. ஒண்ணுமே செய்யாம என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன், நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், நான் நல்லா தூங்கிட்டே தான் இருப்பேன், ஆனா என்ன கடவுள் என் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் பெருமைப்படுத்தவே முடியாது, பெருமைப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துறதற்கு ஒரு மனுஷனை தேடுறாரு. எந்த மனுஷனை ஆண்டவர் தேடுறாருன்னா, யார் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள், யார் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள், யார் இரவும் பகலும் பிரயாசப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரோ ஒருத்தர், நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் பாஸ்டர், நான் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கிறேன், என் சிந்தனையில எப்படியாவது நான் முன்னேறி வரணும் அப்படின்ற ஆசையில என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டான வார்த்தை சொல்றேன், நிச்சயமாகவே உங்கள் பிரயாசம் வீணாய் போகாது. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உலகமே சும்மா இருக்கும்போது, உலகத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயம் பண்ணாம வீட்டுக்குள்ள பயந்து போய் கிடக்கும் போது வேதம் சொல்கிறது, கிதியோன் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவன் வந்து தன்னுடைய வயல் நிலையத்துல அவன் அங்க வேலை செய்யறான் பாருங்களேன், அவனை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
பஞ்சம் உள்ள காலத்துல எல்லாருமே வீட்டுல இந்த பஞ்சத்துல நம்ம என்ன விவசாயம் பண்ணாலும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பஞ்சம் உள்ள காலத்துல விதை விதைத்தான் பாருங்க ஈசாக்கு. வேதம் சொல்லுது கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் தந்தார். சோ ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்குது? ஆண்டவர் யாருடைய பேரை பெருமைப்படுத்த விரும்புறார் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்றவங்க இல்ல, சும்மா இருக்கிறவங்களா இல்ல, ஏதோ ஒன்ன சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கலன்னு தங்களை ஒதுக்குறவங்களா இல்ல. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், மற்றத கர்த்தர் பார்த்துக்குவாரு, மற்ற பிரயாசத்தை ஆண்டவர் தருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல யார் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்களோ ஒரு நாள் பல நாட்கள் தோல்வி அடைஞ்சாலும் ஆண்டவரே பார்ப்பாரு, உங்க பிரயாசத்துக்கு ஒரு நாள் கை கொடுப்பாரு, உங்களை அப்படியே தூக்கி நிறுத்துவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். 3 விசை விழலாம், 4 விசை விழலாம், ஆனா விழுந்துட்டே இருக்க மாட்டீங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, தன் தகப்பனாரை விட்டுட்டு வந்த ஃபீல் அவனுக்குள்ள இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. தன் தகப்பனார் தன் மேல காண்பித்த பாசம், தன் தகப்பனார் தனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ், தன் தகப்பனார் தன் மேல காண்பித்த எல்லா அன்பையும் நினைச்சு நினைச்சு அவன் மனசுக்குள்ள அத்தனை வருத்தம் இருக்குது. ஆனா மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பொருளை மறந்து வைக்கல, மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிற வேலையை ஒழுங்கினமா செய்யல. மனசுக்குள்ள அவ்வளவு காயம், அவ்வளவு வருத்தம். செல்லமா வாழ்ந்தவன் இந்த வீட்டுல அடிமை வேலை பார்க்கிறேன்னு சொல்லி அமைதியா இருக்காம வேதம் சொல்லுது பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து போத்திபாருடைய வீட்டுல ஒரு கனத்தை கொடுத்தாரு, சிறைச்சாலையில கனத்தை கொடுத்தாரு. அதற்கு பிறகு எகிப்து தேசத்திலேயே அவனுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாஸ்டர், என் மனைவி தூங்கிட்டு இருக்கும் போது நான் பிரயாசப்படுறேன், என் மனைவிக்கு தெரியாது. இல்லை, எனக்கு அங்க அம்மா அப்பா சாதாரணமா இருக்கும்போது நான் மட்டும் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். என் கணவனார் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் என்ன முன்னாடி கொண்டு வருவாரா? நான் உழைச்சிட்டே இருக்கிறேன் 10 வருஷமா 5 வருஷமா, யார் செஞ்சாலும் செய்யலனாலும் நான் போய் எவ்வளவு கஷ்டம்னாலும் நான் நின்றுறேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வீணா போகாது, வீணா போகாது. ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார், ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் ஒன்று நிச்சயமாக வரும். அன்றைக்கு உங்களுடைய பிரயாசங்கள் அனைத்திற்கும், உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய முழங்காலுக்கு, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். சோ பிரயாசப்படுற ஒரு நபரை ஒரு நாள் ஆண்டவர் வெளியில கொண்டு வராம விட மாட்டாரு. பிரயாசப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா மறைஞ்சிருக்க முடியாது. அவங்கள ஆண்டவர் ஒரு நாள் கை கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தமே அதான், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உங்க சொந்தங்களுக்கு முன்பாய் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்க இழந்த பேரை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போறாரு. உங்க வம்சத்திலேயே உங்க பேரை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது ஆபிரகாம் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்று வரையிலையும் ஆபிரகாமுடைய பெயர் பிரசித்தி ஆயிட்டே இருக்குதுங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்குது. ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்தும் போது உங்க வம்சங்கள் உங்களை சொல்லும். உங்களுடைய பின்வரும் சந்ததி, உங்களுக்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா உங்க பின்வரும் சந்ததி உங்களை குறித்து பேசும். இப்படி ஒரு நபர் இருந்தார், இப்படி ஒரு ஆள் இருந்தார், ஐயோ அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னு அந்த பேரை பெருமைப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு இந்த 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் சொன்னேன். தேவன் பெருமைப்படுத்தின 3 மனிதர்கள், தேவன் பேரை பெருமைப்படுத்தின 3 நபர்கள். இந்த 3 நபர்களை நம்பர் 1, முதலாவதாக வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது, தாவீது. தாவீது தேவனோடு நடந்தான். தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் மறைஞ்சிருக்க முடியாது. நம்பர் 2, இரண்டாவது, ஒழுக்கமான வாழ்க்கைய, பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் மறைஞ்சிருக்க முடியாது. நம்பர் 3, இடைவிடாமல் உழைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை மறைஞ்சிருக்க முடியாது, மறைஞ்சிருக்க முடியாது. நீங்க வெளியே ஜனங்களுக்கு முன்பாக நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா?
உங்க பேர் பெருமை ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த 3 காரியத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்காலிலே நிற்கலாம். முடியாதவர்கள் போய் எழும்பி நின்று கொண்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமே அதுதான். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ராத்தாலாரம் கலதோனம் ஒரகதரம் சௌத்துரோலம் கரோதனேரோதரம். ஹalleluya. அவமானம் நான் அடைவதில்லை. அப்பா, நான் உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. உன் பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு கர்த்தரை தான் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. பல இடங்களிலே கெட்டு போன உன் பேரை கர்த்தர் திரும்பவும் நிலைநாட்ட போறார். என் பிள்ளைனால என் பேரு கெட்டு போயிருச்சு, என் கணவனாரால பேரு கெட்டு போயிருச்சு, என் மனைவினால என் பேரை கெட்டு போயிருச்சு. இனி அந்த பேர் திரும்ப வருமானு கேட்டா நிச்சயமாகவே அந்த பேரை திரும்ப கர்த்தர் நிலைநாட்ட வல்லவர். ஹalleluya. நன்றி நன்றி. ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுவோம். ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றி, ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றி. இறுதி வாரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வாரை என்னை. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா, நானும் பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில அநேகருடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற தேவ பிள்ளையை, இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். மறைந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். இனி நாட்கள் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. ஓ, உன் பிரயாசங்கள் வெளியே அநேகருக்கு சாட்சியாய் மாற போகிறது. ஓ, அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோம். அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீ. அனைத்தினின்றும் என்னை. இப்ப சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நானும் அது பிள்ளை, அப்பா, நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. ஓ, அப்பா, நானும் அது பிள்ளை,
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. எஸ், உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். உன்னை அழைத்த தெய்வம் பெரியவர். உங்களை வேறு பிரித்த தெய்வம் பெரியவர். அவர்தான் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். வெட்கப்பட்டு போன, தலை குனிந்த, அவமானப்படுத்தின, உன் பேரை கெட்டு போக பண்ணின, உன் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ண, இனி எந்த காலத்திலையும் உன் பேரை இனி தலை நிமிர முடியாதுன்ற அளவுக்கு கெடுத்துட்டாங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். மறுபடியும் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அன்றைக்கு உனக்கு எதிராய் பேசின நாவுகள் இருக்காது, உன்னை குறைத்து பேசின நாவுகள் இருக்காது. அந்த நாவுகளையும் நீ திரும்பி பார்க்கும் போது அந்த நாவுகளும் ஓ ஹalleluya உன்னை குறித்து பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய அடையாளம். உன் பிள்ளை ஐயோ, என் பிள்ளையினுடைய பெயரை கெடுத்துட்டாங்களே, என் பிள்ளையினுடைய வாசனையை கெடுத்துட்டாங்களே. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல 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 இல்ல, உன் மகள் திரும்பவும் அவருடைய பெயரை பெருமைப்படுத்த வல்லவர் அவர். நம்புறவங்க இன்னொரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், ஓ அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க எல்லாரும், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடை. சொல்லிக்கொண்டே அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இதுவரையிலும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி தகப்பனே. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையை திரும்ப எங்களுக்காக ஒரு விசை நீ நிலைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். சபை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், நண்பர்களை ஆசீர்வதிக்கிறேன், எங்க ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உலகத்திலே இருக்கிற எந்த அசுத்தம் உங்க பிள்ளைகளை தொடாதபடி அவர்களை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி அடைப்பீராக ராஜா. காணிக்கைகளினால உதவி செய்யறாங்களே, தசம பாகத்துல என் பிள்ளைங்க நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அவங்கள நம்புங்கப்பா. எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா, 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 செய்யுங்க, செய்யுங்கப்பா, செய்யுங்க, செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. நாளையிலிருந்து எங்களுக்கு நடக்கிற அந்த 7 நாள் கடன் பிரச்சனையினுடைய நிரந்தர தீர்வு, அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கணும். அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரணும். ஆண்டவரே, எந்த தடையும் இல்லாம வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டும். எஸ் எஸ், உங்க மகிமை உங்க பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்திலே என்னோடு உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்.
உங்க பிரசன்னம் நடத்துவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.